அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் நம்ம தொடர்ந்து குர்ஆனை ஓதிட்டு வரோம். அல்ஹம்துலில்லா. சூரா யூசுஃப் நம்ம ஓதிட்டு வந்தோம். 12வது அத்தியாயம் 68 வசனங்கள் வரைக்கும் ஓதியிருந்தோம். யூசுஃப் நபி எப்படி தன்னுடைய சகோதரர்கள்ட்ட இருந்து விரட்டப்பட்டாலும் தூக்கி எறியப்பட்டாலும் அவருக்கு இறைவன் என்னென்ன கல்விகளை கொடுத்து எந்த மாதிரியான சம்பவங்கள்லேருந்து அவரை மீட்டெடுத்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக உருவாக்கினா அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி யூசுஃப் நபியிடமே மீண்டும் அந்த சகோதரர்கள் வரக்கூடிய நிலையையும் நம்ம பார்த்துருந்தோம். 68வது வசனத்தில் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை சொல்கிறான். அதாவது யூசுஃப் நபியுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தந்தை என்ன கட்டளையிட்டாரோ, என்ன அட்வைஸ் பண்ணாரோ அதுபடி அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய வாயில்கள் வழியாக நுழையிறாங்க, பல்வேறு வாயில்கள் வழியாக நுழையிறாங்க. ஸோ இப்படி இவ்வளோ பாதுகாப்பு நடவடிக்கையெல்லாம் எடுத்தும் அல்லாஹ் என்ன நாடி இருக்கானோ அதுக்கு மாறாக எதுவுமே அங்கே நடக்கலை. ஸோ அல்லாஹ் நாடின சில விஷயங்கள் அங்கே நடக்க போகுது. யாக்கூபுடைய மனசுக்கு ஒரு சஞ்சலம் இருக்குது. அவர் மனசுக்கு அது தெரியுது. ஏன்னா ஒரு நபி இறை தூதருக்கு எல்லாமே தெரியும். அதாவது இறைவன் எல்லா விஷயங்களுமே அவருக்கு கற்றுக் கொடுத்துருப்பான். அவரால் அவரோட உள்ளுணர்வு மூலமாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு மனசஞ்சலம் இருக்குது. ஸோ அதை நீக்கிறதற்கு அவர் முயற்சி செஞ்சுட்டு இருக்கார். இன்னும் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். அல்லாஹ் அவருக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கான். யாருக்கு? யாக்கூபுக்கு. நம்ம யாக்கூப் நபியை ரொம்பவே ஒரு பலகீனமான, வெறும் எதற்கெடுத்தாலும் அழுகக்கூடிய ஒரு ஆளாகவே கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அவர் கற்று நம்ம அதாவது இறைவன் என்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கானோ அதையெல்லாம் கற்று தேர்ந்தவராக, அறிவுடையவராக இருந்திருக்காரு. ஸோ இதை பெரும்பாலானவங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு அல்லாஹ் பேசுகிறான். இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இனி 69வது வசனத்தில் இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. வலம்மா தஹலு அலா யூசுஃப ஆவா இலைஹி அஹாஹு கால இன்னி அனா அஹூக ஃபலா தப்தஇஸ் பிமா கானு யஅமலூன். அவர்கள் யூசுஃபின் அவைக்கு வந்தபோது அவர் தம் சகோதரரை மட்டுமே தம் அருகே அமர்த்தி கொண்டார். அப்போ யூசுஃபுடைய அவைக்கு எல்லாரும் வராங்க. யூசுஃப் ஆல்ரெடி தன்னுடைய அந்த கடைசி சகோதரனை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கும்போது அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் தான் காணாமல் போன உன்னுடைய சகோதரன். இவங்க என்னெல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை கொண்டு நீ வருந்தாத, இனி நடக்க போகிற சில விஷயங்களுக்கும் நீ வருந்தாதன்னு அவர் சொல்கிறாரு. சரியா? ஏன்னா இது வரைக்கும் உன்னை இவங்க மேபி கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, அதுக்காகவும் நீ வருந்தாத அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. கூடவே இனி ஒரு விஷயம் நடக்க போகுது, அதையும் நீ பெருசுப்படுத்தாத அப்படின்னு தான் சொல்கிறாரு. என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்ப்போம். فَلَمَّا جَهَّزَهُمْ بِجَهَازِهِمْ جَعَلَ السِّقَايَةَ فِي رَحْلِ أَخِيهِ ثُمَّ أَذَّنَ مُؤَذِّنٌ أَيَّتُهَا الْعِيرُ إِنَّكُمْ لَسَارِقُونَ. இப்போ யூசுஃப் தம் சகோதரர்களாகிய அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை வழங்கிட ஏற்பாடு செய்த பின் தம் சகோதரரின் பொதியினுள் தமது கோப்பையை வைத்து விட்டார். அதாவது அந்த வந்திருக்கிற மற்றவங்க எல்லாருக்கும் தேவையான பொருளை கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு இல்லையா, அந்த சகோதரருடைய பொதிக்குள்ள, மூட்டைக்குள்ள இவருக்கு சொந்தமான ஒரு கோப்பையை வச்சிடுறாரு. அப்புறம் அறிவிப்பாளர் ஒருத்தர் சொல்கிறாரு, யார் மொத்த கூட்டத்தையுமே, பயண கூட்டத்தினரே நீங்களெல்லாம் திருடர்கள் அப்படின்னு கத்தி கூப்பிடுறாரு. நீங்கள்லாம் திருடிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இவர் திரும்பவும் நான் சொல்கிறேன், யூசுஃப் நபி ஒரு அரசர் இல்லை, அதே மாதிரி அவர் அதிகாரியும் இல்லை. அவர் யார்? பொறுப்பாளி.
ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த பொறுப்பை எனக்கு கொடுங்க. ஒரு அதிகாரி அப்படிங்கிற இடத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் பொறுப்பாளி அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம பொறுப்போடு நடந்துக்குவோம். யாருக்கும் எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக சாலிகான முறைப்படி நம்ம நடந்துப்போம். ஸோ யூசுஃப் நபி ஒரு பொறுப்பாளி, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். ஸோ ஒரு பொறுப்பாளி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏன் செய்யணும் பாருங்க. காலு வ அக்பலு அலைஹிம் மாதா தஃப்கிதூன். அப்போ அந்த பயண கூட்டத்தார், அந்த மொத்த கூட்டமும் திரும்பி வந்து உங்களுடைய எந்த பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு காலு நஃப்கிது சுஆ அல் மலிக்கி வலிமன்ஜா பிஹிம்லு பஈரின் வ அனாபிஹி ஜஈம். அப்போது அரசு ஊழியர்களாகிய அவர்கள் அரசரின் அளவுக்கோப்பை காணவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அந்த ஊழியர்களின் தலைவர் கூறினார், யார் அதனை கொண்டு வருகிறாரோ அவருக்கு ஒரு ஒட்டகச்சுமை அளவு வெகுமதி உண்டு. அதனை வாங்கித்தர நான் பொறுப்பேற்று கொள்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, மலிக் அப்படின்னா அரசர்னு வருது, ரைட்? அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, ஏன்னா நம்ம திரும்பவும் சொல்கிற யூசுஃப் நபி வந்து ஒரு அரசராக இல்லை, பட் இங்கே அரசர்னு வருது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 70வது வசனம் பாருங்க. ஜஹஸஹும் பிஜிஹாஸிஹிம் ஜஅல சிகாயா. ஸோ குவலையை வைக்கிறதாகத்தான் இங்கே இருக்குது. டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. எடுத்தோடனே குர்ஆன் அப்படியே வாசிச்சுட்டே இருந்தோன்னா டிரான்ஸ்லேஷன் நமக்கு ஒருபோதும் புரியாது. ஸோ கொஞ்சம் நம்ம முன்ன பின்ன நிதானமாக பார்க்கணும். அதுக்காக தான் இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொரு வசனத்துக்குமே நம்ம தனித்தனியாக என்ன அர்த்தம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா மீண்டும் மேலே போய் விஷயத்தை தெளிவுபடுத்திக்கோங்க, சரியா? இப்போ இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குவலையை வச்சுட்டாரு அப்படின்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்க, சிகாயா அப்படின்னா குவலை, அது ஒரு குவலை, அவ்வளோதான். அப்போது இது யூசுஃபுடைய குவலைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குவலை, அரசருடைய குவலை. புரியுதா? விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யூசுஃபை வந்து நீங்கள் அரசர் இல்லைங்கிறீங்க, ஆனால் அரசருடைய குவலை தன்னுடைய குவலையை வச்சுட்டாருன்னு தான் குர்ஆனில் வருது. தன் அப்படின்னு வர இடத்துல அரசர்னு வருதே, மலிக்குன்னு வருதே அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். அப்போது தெளிவாக டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் கவனமாக அவதானித்து பாருங்கள். அப்போ டிரான்ஸ்லேட் பண்ணவங்கள நம்ம குறை சொல்கிறோமானா கிடையாது. நமக்கு இந்த அளவுக்காவது நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, இதுவும் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? அப்போது டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறணுமோ புரிஞ்சுக்குங்க. குர்ஆனையே நீங்கள் படிக்கலை, குர்ஆனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர் அர்த்தங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து சேராது டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அவதானித்து கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குர்ஆன் எளிதாக நமக்கு வந்து சேரும், சரியா? அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, அரசருடைய குவலையை காணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் வந்து அந்த தலைவர், அந்த ஊழியர்களுடைய தலைவர் சொல்கிறாரு, யார் அந்த குவலையை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு ஒட்டக சுமை அளவு வெகுமதி தரோம், நானே அதை வாங்கித்தரேன், அதுக்கு பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர்களுடைய தலைவர் வந்து சொல்கிறாங்க, சரியா? அதாவது ஊழியர்களுடைய தலைவர் அப்படி நீங்கள் குறிப்பிடுற இந்த இடம் வந்து யூசுஃப் நபியை குறிக்குது. ஏன்னா யூசுஃப் நபி கிட்ட தான் அவங்க கொண்டு வரப்படுறாங்க. யூசுஃப் நபி தான் சொல்கிறாரு, அரசருடைய அளவு கோப்பையவே காணலை,
யார் அதை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நான் ஒட்டக சுமை அளவு வெகுமதி வாங்கி தரேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன். யூசுஃப் நபி எங்கெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. ஜஈம், ஜஈம் அப்படின்னா பொறுப்பாளன். யூசுஃப் நபி அதாவது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய 99 பெயர்கள் இருக்கு இல்லையா, அந்த பெயர்கள்லாம் என்னென்ன அர்த்தங்கள் கொண்டுள்ளதாக இருக்குதோ அந்த பெயர்கள் அந்த அர்த்தங்கள் எந்த இறைதூதருக்குமே வராது. அப்போது ஜஈம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர் இல்லை. அதாவது அல்லாஹ் ரப்பு, அல்லாஹ் மலிக்கு, ஆனால் அல்லாஹ் ஜஈம்னு வராது. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக ப்ராக்டிக்கலாக ரேஷ்னலாக திங்க் பண்ணுங்க. ஸோ ஜஈம்னு வர்றது இறைதூதர். யார்? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். சரியா? ஸோ ஒவ்வொரு இறைதூதர்களும் பொறுப்பாளர்களாகத்தான் இருந்திருக்காங்க. அவங்க பொறுப்பாளர் அப்படிங்கிற இடத்துல அவங்க ஆட்சி இருக்கும், கவர்னன்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க அதிகாரம் செலுத்த மாட்டாங்க, பொறுப்போடு நடந்துப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். சரி, அப்போ இந்த ஊழியர்களின் தலைவர் அப்படிங்கிறது பொறுப்பாளர் யார்? யூசுஃப் நபி. சரியா? இதை கவனிச்சுக்கோங்க. 73வது வசனம் பாருங்க. காலுத்தல்லாஹி லகத் அலிம்தும் மாஜினா லினுஃப்சித ஃபில் அர்தி வமா குன்னா சாரிகீன். பாருங்க, நுஃப்சித் அப்படின்னா விஷமம் செய்வதற்கு, சாரிகீன் அப்படின்னா திருடர்களாக. சரி, அர்து அப்படின்னா பூமி அப்படிங்கிறது ஏதோ லேண்டு மட்டும் இல்லை, அந்த ஊரை குறிக்கும், நாட்டை குறிக்கும், எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அதை குறிக்குது. ஓகேவா? இப்போ அந்த சகோதரர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த நாட்டில் குழப்பம் செய்ய, இந்த ஊரில் நாங்கள் குழப்பம் செய்ய வரவில்லை, நாங்கள் திருடர்களும் இல்லை, இது நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுமே, எங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமே, போன தடவை நாங்கள் வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி சகோதரர்கள் சொல்கிறாங்க. காலு ஃபமா ஜஸாஉஹு இன் குன்தும் காதிபீன். அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி நீங்கள் இப்போ சொல்கிறீங்க நாங்கள் திருடர்கள் அப்படின்னு, இப்போ நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு நிரூபணமானா திருடியவருக்குரிய தண்டனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நீங்கள் திருடர்னு சொல்லிட்டீங்க, இப்போ நாங்கள் திருடி இருக்கோம் அப்படின்னா திருடுறவங்களுக்கு என்ன தண்டனை தர போகிறீங்க? அதாவது இதை கேட்குறது யார் அப்படின்னா யூசுஃப் நபி கேட்குறாங்க. யூசுஃப் நபி கேட்குறதுக்கு இந்த சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திருடலை, எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படி கேட்குறாங்க. திரும்ப யூசுஃப் நபி கேட்குறாங்க, சரி நீங்கள் நல்லவங்க அப்படிங்கிறது ஓகே, ஆனால் நீங்கள் நல்லவங்கன்னு சொன்னது பொய்யாச்சுன்னா, நீங்கள் தான் திருடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை தரலாம் அப்படின்னு சொல்லி யூசுஃப் நபி அவங்கக்கிட்டேயே கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, காலு ஜஸாஉஹு மௌ உஜீத ஃபீ ரஹலிஹி ஃபஹும் ஜஸாஉ கதாலிக நஜ்ஸித் த்வாலிமீன். அதற்கு அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு உரிய தண்டனை எவருடைய மூட்டையில் அந்த பொருள் காணப்படுகிறதோ அவரை பிடித்து வைத்துக்கொள்வதே அவருக்குரிய தண்டனையாகும். இத்தகைய அக்கிரமக்காரர்களுக்கு இம்முறையில்தான் நாங்கள் தண்டனை வழங்குவோம் என்று மறுமொழி கூறினார்கள். அப்போ அந்த சகோதரர்கள் சொல்கிறாங்க, சரி அப்போ இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா யாரோட மூட்டையில் அந்த பொருள் இருக்கோ அவரை பிடிச்சி வச்சுக்கோங்க, இப்படித்தான் நாங்கள் எங்கள் சைடில் அக்கிரமக்காரர்களுக்கு தண்டனை கொடுப்போம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அக்கிரமக்காரர்கள் தாலிமீன் ஜுலூம். ஸோ அக்கிரமக்காரர்கள்னு யாரை குறிப்பிட்றாங்க? திருடரை. ஸோ இன்றைக்கும்
உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் திருடுறாங்களோ, அரசியல் ரீதியாக யாரெல்லாம் திருடி இருக்காங்களோ, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே திருடுறதுக்கு தான் பேர் போனதே. இன்ஃபேக்ட் வந்து இங்கே நான் வந்து ஒரு சின்ன இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. ஒவ்வொரு நாட்டுடைய இதுவுமே வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு நாட்டுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ராபின்ஹுட் யார் அப்படின்னா திருடுறதுக்கு பேர் போனவர். அதாவது இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து திருடி இல்லாதவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பம் அவர் அந்த திரைப்பட கேரக்டருக்கு இருக்குது, ஒரு கார்ட்டூன் கேரக்டருக்கு. அதை வந்து அந்த நாட்டுடைய அடையாளமாகவே வச்சுருக்காங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, ஆனால் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டுடைய அடையாளமாகவே ராபின்ஹுட்டை வைக்கிறாங்க, திருட்டு விஷயத்தை வைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எந்தெந்த நாடுகளெல்லாம் தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசாக காட்டிக்கொள்ளுதோ அந்த நாடுகளெல்லாம் அதனுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா திருட்டு விஷயமாகத்தான் இருந்திருக்கு. இன்னும் நம்மளுடைய உள்ளூர் அரசியல் வரைக்கும் திருடர்களாகத்தான் இருக்காங்க. ரைட். அப்போது அக்கிரமக்காரர்கள் அப்படிங்கிறது திருடக்கூடியவர்களை குறிக்குது. அப்போது அக்கிரமக்காரர்கள்னு ஹைலைட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, எந்தெந்த இடத்துல அக்கிரமக்காரர்கள் வருது, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத. ஓகே. ஸோ இந்த மாதிரி அக்கிரமக்காரர்களுடைய தண்டனையை பற்றி அவங்க சொல்கிறாங்க. فبدأ بأويتهم قبل وعاء أخيه ثم استخرجها من وعاء أخيه كذلك كدنا ليوسف ما كان ليأخذ أخاه في دين الملك إلا أن يشاء الله ترفع درجات من نشاء وفوق كل ذي علم عليم. அப்போ யூசுஃப் நபி வந்து தம்முடைய சகோதரர், அவர் அந்த பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு நான் தான் உன்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அவருடைய மூட்டையை சோதனையிடுவதற்கு முன் மற்ற எல்லாருடைய மூட்டையையும் வந்து சோதனையிடுறாரு, பார்க்குறாரு. கடைசியாக இவருடைய மூட்டையை திறந்து பார்த்தா காணாமல் போன பொருள் வந்து இருக்குது, அதை எடுக்கிறாரு. இப்படி யூசுஃபுக்கு நாம் உதவினோம். மன்னனின் தீன்படி, அதாவது எகிப்து நாட்டு அரசு சட்டப்படி தம் சகோதரரை பிடித்து வைத்துக் கொள்வது அவருக்கு ஏற்புடையதாய் இருக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் அதனை நாடினாலே தவிர. நாம் நாடுபவர்களின் தகுதிகளை உயர்த்தி விடுகிறோம், மேலும் அனைத்து அறிவாளிகளுக்கும் மேலாக ஓர் அறிவாளி இருக்கிறான். பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, மன்னனின் தீன் படி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாம் வந்து ஒரு தீன். அப்போ இங்கே மன்னனுடைய தீன்னு சொல்கிறாங்க. அப்போ தீன்னா என்ன, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறணும்? அதாவது சட்டத்திட்டங்கள், ஒரு நாட்டுடைய சட்டத்தின் படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தீன் அப்படிங்கிறது சட்டத்திட்டங்கள். சட்டங்கிறது தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் ஹஜ்ஜுக்கும் நோம்புக்கும் மட்டும் கிடையாது. அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி என்னென்ன சட்டங்களை ஃபாலோ பண்ணுறோம் சிந்திச்சு பாருங்கள். டேக்ஸு, இன்னும் வந்து நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ் சட்டங்கள் இருக்கா? மனிதனை மனிதனாக பார்க்கணும், அவனுடைய அந்தரங்க விஷயங்களில் நம்ம நுழையக்கூடாது, மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் எந்தெந்த விஷயங்களில் நம்ம எந்தெந்த வரம்புகள் வச்சுக்கிடணும் அப்படிங்கிறது இன்றைக்கி சட்டங்கள் பேசுது. ஆனால் அந்த சட்டங்கள் தான் அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் இங்கே விஷயமே. நம்ம மற்றவங்க சொல்கிற சட்டங்களை கேட்குறோம், ஆனால் அல்லாஹ் சொல்கிற சட்டங்களை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம முஸ்லீம்கள்னு சொல்லிக்கிறோம். இறைவன் பாதுகாப்பானாக. எல்லா விஷயத்துலேயுமே, திருமணம், நம்மளுடைய தொழில், நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ், நம்மளுடைய அரசியல், நம்மளுடைய பொருளாதாரம், இப்படி எல்லாவற்றுக்குமே. அப்போது இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் எந்த அளவுக்கு யாருடைய பேச்சை நம்ம கேட்குறோம். நம்மளுடைய கல்வி,
ஸோ இதுதான் மன்னனுடைய சட்டம். அதாவது இன்றைக்கி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி மன்னனுடைய சட்டத்தின்படி ஒரு சாதாரணமாக இது என்னுடைய சகோதரர் அப்படின்னு வச்சுக்க முடியாது. ஸோ அந்த சட்டத்தின்படி இவரை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு திருடுற மாதிரி ஒரு விஷயத்தை அங்கே பிம்பப்படுத்தி பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது இது அவருக்கு இழிவு தானே. சொந்த தம்பியவே திருட்டு பட்டம் கட்டி உள்ளே வச்சுக்கிட்டாங்களே, இது இழிவு தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் யாரை நினைக்கிறேனோ அவங்களுடைய தகுதிகளை உயர்த்துறேன். அப்படின்னா நமக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவை வச்சுக்கிட்டு நமக்கு நடக்கிறதெல்லாம் சரி தப்புன்னு நம்ம யோசிச்சிட முடியாது. நம்ம நினைப்போம் நம்ம வந்து எவ்வளவோ பெரிய படிப்பு படிச்சிருந்தோன்னா நம்ம வேறு லெவலில் இருந்திருப்போம், நம்ம தகுதி உயர்ந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம படிக்கவே இல்லைன்னாலும் அல்லாஹ் நம்மளுடைய செயல்களால், நம்மளுடைய எண்ணங்களால், நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளை உயர்த்தி வச்சுருப்பான். நம்ம சொல்கிறத அவங்க கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் எவ்வளவோ படிச்சிருந்தாலும், எவ்வளவோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அவங்க பேச்சை குடும்பத்தில் உள்ளவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துக்குன்னு பெரிய டைம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பேச்சை அவங்களுடைய குழந்தைகளே கேட்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் படிக்கலைன்னாலும் என் பேச்சை கேட்கக்கூடிய குழந்தைகள், என்னுடைய ஃபேமிலி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உபாயம் இல்லையா? அப்போது நம்ம நினச்சிக்கிறது, இந்த ஊர் உலகம் சொல்கிறது தான் உண்மையான தகுதின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் நாடுபவர்களுக்கு அவங்களுடைய தகுதியை அல்லாஹ் நினைக்கும் விதத்தில் உயர்த்துவான். அந்த இடத்துல அவங்கள எப்படி வைக்கணுமோ அப்படி அல்லாஹ் வைப்பான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ எல்லா அறிவாளிகளுக்கும் மேலே ஒரு அறிவாளி இருக்கிறான். இது அல்லாஹ் தன்னை சொல்லிக்கிறானா, அல்லது நம்ம எவ்வளோதான் அறிவாளியாக இருந்தாலும் நம்மளை விட மேலானவங்க ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு நம்ம தான் சிந்திக்கணும். சரியா? அப்போது இது ரொம்ப முக்கியம். ஒரு பொசிஷனுங்கிறது ஒரு மேலான பொசிஷனா அல்லது கீழான பொசிஷனாங்கிறது அல்லாஹ்க்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ இருக்கிற இடத்துல நீங்கள் உறுதியாக தெளிவாக இறைவன் சொன்ன முறைப்படி வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செலுத்துங்க. அல்ஹம்துலில்லாஹ். காலு யஸ்ரிக் ஃபகத் சரக்கு அஹுல்லஹு மின் கப்ல் ஃபஅஸர்ரஹா யூசுஃபு ஃபீ நஃப்ஸிஹி வலம் யுப்திஹா லஹும் கால அன்தும் ஷர்ரும் மகானா வல்லாஹு அலமு பிமா தசிஃபூன். அப்போ அந்த சகோதரர்கள் சொல்கிறாங்க, இவர் திருடிட்டாரா? இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி யூசுஃபும், இவரோட சகோதரர் யூசுஃபும் கூட திருடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவருடைய நிலையை பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், இவரை போய் பிடிச்சிட்டாங்களே. யோசிச்சு பாருங்கள், புண்ணியமின் பாவம், அவரோட சொந்த சகோதரர் திருட்டு பட்டம் கட்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவரை உயர்த்துறேங்கிறான். எப்படி உயர்த்துறான் பாருங்க. உண்மையாகவே இவர் திருடி இருக்காருன்னு சொல்லும்போது அவங்க கூட வந்தவங்க, ஆமாம் இவர் திருடி இருப்பார், ஏன்னா இவங்க அண்ணனும் அப்படித்தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்னதான் இவர் வந்து நல்ல முறையில் இருந்தாலும் தன்னுடைய அண்ணன்மாரோடு இருக்கிறத விட இவர் கூட இருக்கிறது எவ்வளோ சிறந்தது இல்லை? ஆனால் அது நம்ம எப்படி பார்க்கணும், நம்மளுடைய அறிவுக்கண் தெளிவாக இருந்தால் தான் ஒரு கெட்டதுலேயும் ஒரு பெரிய நல்லது இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுதான் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம். உங்களுடைய இந்த நிலை எதற்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வருத்தப்படவே மாட்டீங்க அப்படின்னு. அப்போது இந்த இடத்துல இவங்க வந்து இவர் மேலே இவருடைய தப்பை வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை யூசுப் வந்து மனசில் வச்சுக்கிறாரு. உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தலை. நீங்கள் வந்து ரொம்ப கெட்டவங்க,
இன்னும் வந்து நீங்கள் என்ன குற்றச்சாட்டை வந்து சுமத்துறீங்களோ அதன் உண்மை நிலையை அல்லாஹ் அறிஞ்சுப்பான், அல்லாஹ்க்கு நல்லா தெரியும் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறார். ஸோ ஏன்னா யூசுஃபை தான் அவங்க சொல்கிறாங்க, இவரோட அண்ணனும் இருந்தார், அவரும் திருடனாக தான் இருந்தார் அப்படின்ட்டு. அப்போது இந்த மாதிரியான ஒரு கெட்டவர்களை யூசுஃப் நபி ரொம்ப மனம் நொந்து போய் சொல்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். அப்போ அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு, வெளிப்படுத்திக்கல அந்த வார்த்தைகளை. காலு யா ஐயுஹல் அசீசு இன்ன லஹு அபன் ஷைஹன் கபீரன் ஃபஹுத் அஹதனா மகான இன்னா நராக மினல் முஹ்சினீன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அசீஸ்னா அதிகாரி. ஆக்சுவலாக யூசுஃப் நபி வந்து ஒரு அதிகாரியாகத்தான் இருக்காங்க. அவருடைய பொசிஷன் அதிகாரி, ஆனால் அவருடைய தன்மை பொறுப்பாளி. புரியுதா? நம்ம யூசுஃப் நபி அதிகாரி இல்லை பொறுப்பாளி, அதிகாரி இல்லை பொறுப்பாளி அப்படின்னே பார்த்துட்டு வரோம். ஆனால் ஒரு ப்ராப்பராக இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் வந்து ஐஏஎஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அதிகாரத்தன்மையாக இருந்தால் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, இப்படி இருங்க அப்படி இருங்க, அந்த அதிகாரம் பண்ணலாம். ஆனால் அது மட்டுமே பண்ணால் அவங்கள அதிகாரின்னு சொல்லுவோம். இவ்வளோ அதிகாரம் பண்ணுறாங்க. இல்லை அவங்க வந்து கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நடந்துக்கிறாங்கன்னா இவங்க பொறுப்பாளியாக இருக்காங்க, பொறுப்புதாரியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு அஜீஸ், இவருடைய பொசிஷன் அப்படிங்கிறது அதிகாரி, ஆனால் அவருடைய தன்மை பொறுப்பாளி. ஓகேவா? அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல அஜீஸேன்னு அவங்க யா அசீஸு யா யுஹல் அசீஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரசாதிபதியே, அரசு அதிகாரியே, அதுதான். இவருடைய தந்தை வந்து ரொம்ப வயசானவர். அதனால் இவருக்கு பதிலாக எங்களில் யாரையாவது பிடிச்சி வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து உங்களை ஒரு முஹ்சினீனாக பார்க்குறோம், அதாவது மிகவும் நல்லவராக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர்கள் சொல்கிறாங்க. கால மஆதல்லாஹி அன்னா குத இல்லா மவஜத்னா மதாஅனா இந்தஹு இன்னா இதன் லதாலிமூன். இப்போ யூசுப் சொல்கிறாரு, அல்லாஹ் பாதுகாக்கணும், எவரிடத்தில் எங்கள் பொருள் இருப்பதை கண்டோமோ அவரை தவிர வேறொருவரை எப்படி நாங்கள் பிடிச்சிக்க முடியும்? அப்படி நாங்கள் செஞ்சால் நாங்கள் திண்ணமாக அக்கிரமக்காரர்கள் ஆகிடுவோமே. அக்கிரமக்காரர்களுக்கு அடுத்த டெஃபினேஷன் பாருங்கள். அதாவது ஒரு தப்பு செஞ்சவங்க இவங்க, ஆனால் அந்த பழியை வேறொருத்தவங்க மேலே போட்டு அவங்கள நம்ம வந்து குற்றம் பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அக்கிரமக்காரர் ஆகிடுறோம். அப்போது சரியாக இன்றைக்கி நிறைய தாய்மார்கள் இருக்காங்க, அதாவது ஒரு பிள்ளைய அடித்தா அது ரொம்ப அழுகுது, அதை சமாளிக்க முடியல அப்படின்ட்டு யார் பிள்ளை தப்பு பண்ணாலும் ரெண்டாவது பிள்ளை தப்பு பண்ணாலும் எந்த பிள்ளை அழுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணுதோ, எந்த பிள்ளை ஈஸியாக நம்ம சமாளிச்சிட்றாலாமோ அந்த பிள்ளைய தான் போட்டு அடிக்கிறது. நடக்குதா இல்லையா? ஸோ ஒரு பேரண்டிங்லேருந்து இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போ இந்த ஒரு விஷயம் கூட அக்கிரமம், இது கூட அல்லாஹ் தடை செஞ்சுருக்கான். அக்கிரமம் புரியக்கூடாது நம்ம. அப்போ இதுதான் யூசுப் சொல்கிறாரு. அதாவது ஒருத்தவர் தவறு செய்யும்போது இன்னொருத்தவங்கள வந்து நான் எப்படி தவறு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நான் குற்றம் பிடிக்க முடியும்? அப்படி நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது அல்லாஹ்வுடைய நியதிப்படி அவர் வேற ஒரு கண்ணோட்டத்தில் தன்னுடைய சகோதரனை பக்கத்தில் வச்சுக்கிறாரு. ஆனால் இவங்கக்கிட்ட பேசும்போது இந்த வார்த்தைகள் சொல்கிறாங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம படிப்பினை எடுத்துக்கிடணும். ஒரு தவறை யார் செஞ்சுருக்காங்களோ அவங்களத்தான் நம்ம குற்றம் பிடிக்கணுமே ஒழிய, தவறு செய்தால் இவருக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை நம்ம பிடிக்கக்கூடாது. அப்படி செஞ்சால் நம்ம அக்கிரமக்காரர்களாக ஆகிடும். இவ்வளோ வார்த்தைகள் கேட்ட பிறகும் அவங்களுக்கு வந்து நம்ம செய்கிற தப்புன்னு தெரியலை பாருங்கள். தெரிஞ்சாலும் அதை வெளிப்படுத்திக்கல பாருங்கள். யார்? அண்ணம்மாருங்க. ரைட்.
அப்போது யூசுஃப் நபி இப்படி சொல்கிறாரு, நான் அக்கிரமக்காரர்கள் ஆகிடுவேனே, அப்படி நான் ஆக முடியாது அப்படின்னு. ஃபலம்மஸ் தாய் அசு மின்ஹு ஹுலசு நஜியா கால கபீருஹும் அலம் தலமு அன் அபாக்கும் கத் அகத அலைக்கும் மௌசிகம் மினல்லாஹி வமின் கபுலு மா ஃபர்ரத்துஹு ஃபி யூசுஃப் ஃபலன் அப்ரஹல் அருத ஹத்தா யஅதன லீ அபி அவ் யஹ்குமல்லாஹு லீ வஹுவ ஹைருல் ஹாக்கிமீன். யூசுஃபிடம் அவர்கள் நம்பிக்கை இழந்துவிடவே அவர்கள் எல்லோரும் தனியாக சென்று தங்களுக்கிடையே ஆலோசனை செய்தார்கள். ஸோ யூசுஃப்கிட்ட எவ்வளோ பேசுகிறாங்க, ஒன்றும் முடியலை. ஸோ எல்லோரும் தனியாக போய் பேசிக்கிறாங்க. மூத்தவர் சொல்கிறாரு, அல்லாவுடைய பேரால் உங்கள் தந்தை வந்து உங்ககிட்ட வாக்குறுதி வாங்கியிருக்காரு, உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி யூசுஃபுடைய விவகாரத்துலையும் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் என் தந்தை எனக்கு அனுமதி தரும் வரையில் அல்லாஹ் என் விஷயத்தில் ஏதாவது தீர்ப்பு வழங்கும் வரையில் இங்கேருந்து நான் வரமாட்டேன். அவன் தீர்ப்பு வழங்குவோரில் மிகச்சிறந்தவன் அப்படின்னு அண்ணக்காரவர், அதாவது மூத்தவர் வந்து சொல்கிறாரு. ஆல்ரெடி யூசுஃபுடைய விஷயத்துலையும் நம்ம இப்படி தான் பண்ணிட்டோம், இன்னும் நம்ம இப்படி பண்ணோன்னா அதுவும் அல்லாவுடைய பேரால் அத்தா வந்து சத்தியம் வாங்கியிருக்காரு, நம்மளுடைய தந்தை வந்து சத்தியம் வாங்கியிருக்காரு. அப்போ நம்ம வந்து சரியாக நடந்துக்கிறணும். அதனால் அல்லாஹ் எனக்கு இதுக்கான தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அல்லது என்னுடைய தந்தை அனுமதி தர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். ஏன்னா அல்லாஹ் வந்து தீர்ப்பு வழங்குவோரில் மிகச்சிறந்தவன் அப்படின்னு இவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? மூத்த அண்ணன் சொல்கிறாரு. இர்ஜிஉ இலா அபீக்கும் ஃபகுலு யா அபானா இனிப்னக சரக் வமா ஷஹிதுனா இல்லா பிமா அலிம்னா வமா குன்னா லில் கைபி ஹாஃபிதீன். இப்போ நான் இங்கேயே இருக்கேன். அதாவது மூத்தவர் சொல்கிறாரு, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் எல்லாம் போங்க, நீங்கள் எல்லாம் அப்பா கிட்ட தந்தை கிட்ட போயிட்டு இப்படி சொல்லுங்கள், தந்தையே நிச்சயமாக உங்களுடைய மகன் வந்து திருடிட்டாரு, அவர் திருடியதை நாங்கள் பார்க்கல, ஆனால் எங்களுக்கு தெரிய வந்ததை நாங்கள் சொல்கிறோம், மேலும் மறைவில் நடைபெற்ற விஷயங்களை எங்களால் கண்காணிக்க முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு மற்ற தம்பிமார்கிட்ட மூத்தவர் சொல்கிறாரு. புரியுதா? அப்போது இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்தெந்த இடங்களில் என்னென்ன நடக்கணும்னு இறைவனே அறிவான். அதனால் நமக்கு நம்மளுடைய யோசனைப்படி ஒரு சில விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தரம் தாழ்ந்துட இல்லை. எல்லாரும் சொந்த வீடு வச்சுருக்காங்க, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப என்னோடய ஸ்டேட்டஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் சொந்த வீட்டில் உள்ளவங்க வட்டியில் உட்காந்துருப்பாங்க. சொந்த வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இருக்காது, ஆனால் வாடகை வீட்டில் இருந்தாலும் நீங்கள் தான் ராஜாவா ராணியாக இருப்பீங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி உங்கள் வாடகைக்கு போனாலும் மீதி பகுதியை எந்த கடனும் இல்லாமல் வட்டியும் இல்லாமல் அழகு போல் நீங்கள் இருந்துடுவீங்க. அப்போது அல்லாவின் முன்னிலையில் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பெஸ்ட்டு. ஆனால் இந்த சமூகம் சொல்லுதுங்கிறதுக்காக நான் சொந்த வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு பெருமைன்னு நினச்சோன்னா நம்ம தான் முட்டாள். ஸோ அதுதான் எந்த பொசிஷன் சரிங்கிறத இறைவனே அறிவான். அறிவாளிக்கெல்லாம் அறிவாளி ஒருத்தன் இருக்கான். அதே மாதிரி ஒரு பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது, இறைவனுடைய பெயரால் அந்த பொறுப்பை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்காக நம்ம சில சாக்ரிஃபைசஸ் பண்ணித்தான் ஆகணும். மறைவான விஷயங்கள், மறைவான இடங்களில் என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கிற அளவுக்கு நமக்கு திராணி இல்லை அப்படிங்கிறத அந்த சகோதரர்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்மளும் புரிஞ்சுக்கிடணும். ஸோ ஒரு மூத்தவர், அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மூத்தவர் அதாவது ஃபஸ்ட்டு அண்ணன் வந்து பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. நீங்கள் வேணால் அத்தாட்ட போய் இதை சொல்லுங்கள், நான் வந்து இங்கே இருந்துக்கிறேன், தம்பியை அப்படியே விட்டுட்டு வர முடியாது,
நான் இந்த இடத்துல பொறுப்பு ஏற்றுக்கிறேன், நான் இங்கேயே இருக்கேன், நம்ம தந்தை அனுமதி தந்தால் நான் வரேன், அல்லது இறைவன் எனக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்குனா நான் வரேன், அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அவருடைய பொறுப்பையும் நம்ம பார்க்கணும். வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.